ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ஜியோ ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்க சங்கமர்மர் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு டிராமா சீரிஸ், வெப் சீரிஸ். இப்போதைக்கு இதுல மொத்தமா 9 எபிசோடு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் பல எபிசோடு இருக்கு, அது வரும் வாரங்கள்ல வரும். இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பிசினஸ் உமனா இருக்காங்க. அவங்களுக்கு பாஸ்ட்ல பல பிரச்சனைகள் இருந்திருக்கும். அவங்க அப்பா இறந்திருப்பாங்க, அவங்களும் ஒரு பிசினஸ் மேன் தான், சூசைட் பண்ணி இறந்திருப்பாங்க. அதே மாதிரி ஃபேமிலியில பல பிரச்சனைகள், அவங்க சிப்ளிங்ஸ் எல்லாம் அவங்க தான் பாத்துக்க வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் ஒரு லவ் பண்றாங்க, அவங்களுக்கு நடுவில் இருக்க கெமிஸ்ட்ரி, அதே மாதிரி அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனைகள் கடைசியில எப்படி இந்த நிலைமைக்கு வராங்க அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையும். இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் ஐடி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட் சொல்லலாம், ஒரு நீட்டான என்டர்டெய்னிங்கான ஸ்டோரி பிளாட் தான். ஆனா அது எவ்வளவு தூரம் எக்ஸிகியூஷன்ல கொடுத்திருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குரியாது. ஆனா இதே மாதிரி டெம்ப்ளேட்ல நம்ம பல நூறு வெப் சீரிஸும் படங்களும் பார்த்தாச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் கண்டிப்பா நம்ம ஹீரோயின் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அவங்க கேரக்டர் நீட்டாவே எழுதியிருக்காங்க, பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. படத்துல நம்ம ஹீரோயின் நடுவில் கெமிஸ்ட்ரி ஒரு சில இடத்துல நல்லாவே இருந்தது, ஆனா பல இடத்துல கொஞ்சம் ஓவர் டோஸா போன மாதிரி தான் இருந்தது. படத்துல வர எமோஷனல் பாண்டிங்ல ஓரளவு நீட்டா இருக்குன்னு சொல்லலாம். நம்ம ஹீரோயினோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருந்தாங்க. டெக்னிக்கலி வெப் சீரிஸ் சவுண்டா தான் இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா பயங்கர பிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே, பயங்கர பிரெடிக்டபிளான ஒரு ஸ்கிரீன் பிளே, பயங்கர லேகிங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம டியூரேஷனும் பயங்கர அதிகமா இருக்கு. இன்னும் வேற பல எபிசோடு இருக்கு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு டிவி எபிசோடு போல அதை வெப் சீரிஸா கன்வெர்ட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க. மொத்தத்துல என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு பிலாவரேஜான வெப் சீரிஸ் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெப் சீரிஸ்க்கு 10க்கு 4 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.